ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோடைய டைட்டில பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா என்னன்றதே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, கதையோடைய டாப்பிக்கா அல்லது டைட்டில சுருக்கமா பார்ப்போம். நம்ம கதையில சுமார் 3 பேர் இருக்காங்க. கதையில யார் யார்னா, அண்ணன், தம்பி, அண்ணி 3 பேர் இருக்காங்க. சரி, அண்ணா வந்து உள்நாட்ல வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வேலை எதுவுமே கிடைக்கல. அப்படி வந்து இருக்க நிலைமையில ரொம்ப குடும்ப கஷ்ட நிலை ஆகுது. அதன் காரணமாக அண்ணா வந்து அண்ணிய தனியா வீட்ல விட்டுட்டு ஃபாரின்க்கு கிளம்புறாரு வேலைக்கு. அப்படி கிளம்புன அண்ணனுக்கு வரும்போது என்ன ஷாக் காத்திருந்தது? அப்படின்ற ஒரு கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கதையில சுமார் 3 பேர்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யார் யார்னா, அண்ணன், அண்ணன் கூட பொறந்த தம்பி, இது இல்லாம அண்ணன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அண்ணனோட மனைவி. ஸோ ஃபர்ஸ்ட்டு கதையிலேருந்தே ஆரம்பிப்போம். நம்ம கதையில என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அண்ணன், தம்பி 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்னன்னா, எதிர்மறை நபர்களா வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். சரி, இப்ப நம்ம அண்ணன் தம்பியா இருக்காங்களே, இவங்களுக்கு அம்மா, அப்பா எங்கன்னு கேட்டா, இவங்களுக்கு அம்மா, அப்பா இல்ல. இவங்க அம்மா, அப்பா ஒரு சாலை விபத்துல இறந்து போயிருக்காங்க. இப்படி இறந்து போன சிச்சுவேஷன்ல யாரு இவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வரும்போது, இந்த அண்ணன், தம்பி வந்து அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு வரும்போது, அவங்க வீட்லயும் அப்பப்ப அவங்கள ரொம்ப அசிங்கமா பேசுறது, தரைக்குறைவா நடந்துட்டு இருந்திருக்காங்க. சரி, அத பார்த்து டென்ஷன் ஆன அண்ணன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம தனிப்பட்ட முறையில வெளில போயிட்டு, நம்ம தம்பிய நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா, அப்பதான் அண்ணன் வந்து காலேஜ் முடிக்க போற டைமு. சரி, அண்ணனுக்கு தெரிய வந்துருச்சு. இது நமக்கான டைமு. நம்ம வெளில வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு, தம்பிய வந்து நம்ம நல்லபடியா பார்த்துக்கணுன்ற மாரி நம்ம கதையில இருக்க அண்ணன் நெனைக்கிறான். சரி, அப்படி நெனைக்கும்போது, அந்த சொந்தக்காரங்க வீட்ல போய் சண்டை போட்டு வரான். இந்த மாதிரி, "எனக்கு இங்க இருக்க செட் ஆவல. என்ன நீங்க தரக்குறைவா நடத்துறீங்க" அப்படின்ட்டு. ஸோ சண்டை போட்டு வரான். அது மாரி அவங்க வெளில வராங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனும், தம்பியும் 2 பேரும் தனியா வீடு எடுத்து தங்குறாங்க. ஸோ இப்படி தங்கிட்டு இருக்க நிலைமையில தான், அப்பதான் வந்து அண்ணன் தம்பிங்கக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. ஸோ அண்ணனும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல தம்பி இப்பதான் காலேஜ் போக ஆரம்பிக்கிறான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு தம்பி போகும்போது தான் அண்ணன் காலேஜுக்கு அதாவது வேலைக்கு போறான். இப்படி போற சிச்சுவேஷன்ல தான் குடும்பத்த வந்து நடத்த முடியல. ஏன்னா, அவங்க அண்ணன் படிச்ச படிப்பு நம்ம இந்தியால வந்து பெருசா வேலை இல்ல. அந்த அண்ணனுடைய படிப்புக்கு வெளிநாட்ல தான் நெறைய சம்பளம். ஆனா, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது தான், இதுக்கு மேல இவன் வெளியில போனா, இவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால, இவனுக்கு இங்கேயே ஒரு நல்ல வேலை அரேஞ்ச் பண்ணி தரணுன்ட்டு இந்த தம்பிக்காரன் நெனைக்கிறான். அவன் தம்பிக்காரன் நெனைக்கும்போது, அண்ணன்கிட்ட போய் இத அப்ரோச் பண்றான். இந்த மாரிண்ணே, உனக்கு வந்து நல்ல பொண்ணா நான் பார்க்குறேன். இல்லைன்னா நீயே பாரு. உனக்கு ஓகேனா சொல்லுண்ணே. நானும் வரேன். நம்ம குடும்பத்தோட போயிட்டு, அதாவது நம்ம சொந்தக்காரங்கள கூட்டு போயிட்டு, நம்ம பொண்ணு கேட்கலாம்ன்ற மாரி நம்ம தம்பிக்காரன் சொல்றான். இதே மாரி சொல்லும்போது அண்ணன் ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கல. ஏன்னா, அவனுக்கே மாசம் 15,000 தான் சம்பளம் வந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில இவன் தம்பியவும் பார்த்துக்கணும், தம்பிய படிக்க வைக்கணும். இதே நேரத்தில தம்பிக்கு வந்து நெறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இது இல்லாம கல்யாணம் ஆச்சுன்னா, இப்ப கல்யாண செலவுகள்னு என்பது நெறையா இருக்கு. அதனால யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு அளவுக்கு மேல அவனுக்கே தெரிய வந்துருது. சரி, இது நமக்குன்னு இப்ப யாரும் இல்ல. அப்ப நமக்குன்னு ஒரு மனைவி அமைஞ்சா தான் அது சரிப்பட்டு வரும்ன்ட்டு நெனச்சுட்டு, அவன் நெனச்ச மாரியே கல்யாணம் பண்றதுக்கு ஓகேன்றான். இப்படி ஓகேன்னு சொல்லும்போது தான் தம்பி பார்க்குறான், அடுத்து அண்ணா பார்க்குறான். லாஸ்ட்ல பார்த்தா ஒரு ஆப் மூலியமா தான் பொண்ணு அமையுது. சரி, பொண்ணு அமைஞ்சா இதுக்கு மேல தான் சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. பொண்ணு வீட்ல பையனுக்கு அம்மா, அப்பா இல்லன்ற பிரச்சனைகள் நெறையா வர ஆரம்பிக்குது. இப்படியும் ஃபைனலா பார்த்தா ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. இப்படி அமையும்போது தான் சரின்ட்டு இவங்க தம்பி போய் பேசி ஓகே பண்ணி கல்யாணம் பண்றான். ஆனா, இவங்க கல்யாணம் அப்ப என்னன்னா ஒரு பொய் சொல்றாங்க. அண்ணங்காரன் வந்து சுமார் ரூ. 1,00,000 சம்பாரிக்கிறான்ற மாரி இவங்க சொல்லிட்டாங்க. சரி, இப்படி சொன்னோனே பொண்ணு வீட்ல தான் ரொம்ப சரி, பையன் வந்து பயங்கரமா சம்பாரிக்கிறான்ட்டு பொண்ணு கட்டி குடுத்துட்டாங்க. கட்டி குடுத்த உடனே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவனுக்கு சம்பளம் ரூ. 20,000ன்றது தான். இவனும் இத காமிச்சிக்காம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ் போயும், அதுக்கப்புறம் இந்த ஃபுட் டெலிவரி மாரியான டெலிவரி பார்ட்னரா வேலை செய்றான். அப்படி வேலை செய்யும்போது, ஏதாவது ஒரு அமௌண்ட்ட நம்ம தேத்திடலான்ற ஒரு நம்பிக்கையில தான் சம்பாரிக்கிறான். ஆனா, அவனுக்கு அது பத்தல. எப்படி பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 1000 வருதுன்னா, இதுல வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரூ. 1000 மொத்தத்துக்கே அவனுக்கு வந்து 60,000 தான் சம்பளம் வருது. ஸோ, அவங்க மனைவி வீட்ல பிரச்சனைகள் அதிகமாவுது. ஆனா, அவங்க மனைவி வந்து இத புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம்,
இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ கல்யாணம் ஆன காரணமால இவங்க அண்ணன், தம்பி, அண்ணனோட மனைவி இவங்க 3 பேரும் தான் ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க தம்பிய வந்து இவங்க வந்து அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு வந்து ரொம்ப அருமையான முறையில பார்த்துக்கிறாங்க. என்னன்னா, ஒரு சின்ன குறை வைக்காம பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் தம்பிக்கு வந்து சுமார் அவங்க அம்மா வந்த ஒரு ஃபீலே வந்துருச்சு. இந்த நிலைமையில போயிட்டுருக்கும்போது தான், தம்பி டெய்லி காலேஜ் போறான். இவங்க அதாவது அண்ணன் வந்து காலையில வேலைக்கு போறான். இவங்க வந்து வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ஆனா, ஓரளவுக்கு மேல தான் தெரிய வருது. பணப்பிரச்சனைகள் நமக்கு நெறையா வர ஆரம்பிக்குதுன்ட்டு. அதன் காரணமாக இந்த அண்ணக்காரன் வந்து வெளியில நெறைய கம்பெனில போய் இன்டர்வியூக்கு போறான். ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு. ஆனா, எந்த விதமான கம்பெனிலயும் வேலை கிடைக்கல. சரி, இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் நம்ம வெளிநாட்டுக்கு போலாம். வெளிநாட்டுக்கு போய் ட்ரை பண்ணலான்ற மாரி யோசிக்கிறான். ஆனா, இந்த நேரம் அவன் மனைவிய வீட்ல விட்டு போறதுக்கும் யோசிக்கிறான். சரி, இப்படி யோசிக்கும்போது தான் வேற வழியே இல்ல. நம்ம வெளிநாட்டுக்கு போனா தான் ஏதாவது ஒரு விஷயத்த அர்ப்பணிச்சா தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆளா வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில இவன் என்ன பண்றான், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றான். இவன் நெனச்ச மாரியே ரூ. 3,00,000 சம்பளத்துக்கு ஸ்டார்ட்டிங்கே வேலை கிடைக்குது. இவன் அண்ணக்காரன் என்ன நெனைக்கிறான், நமக்கு எது முக்கியம்னு நெனைக்கும்போது பணம் தான் முக்கியம் அப்படின்னு யோசிச்சுட்டு எமோஷனல்ஸ் அடுத்ததுன்ட்டு, சரி நம்ம அப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்து வெளிநாட்டுக்கு கிளம்புறான். வெளிநாட்டுக்கு கிளம்பும்போது அவன் மனைவிய வந்து சொல்றான், "நான் போயிட்டு 1 வருஷமோ, 2 வருஷத்துலயோ வந்துருவேன். இல்லைனா போயிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் உன்னையே கூட்டு போறேன்ற" மாரி பேசி சமாதானப்படுத்துறான். அவங்க மனைவி ரொம்ப அழுதுட்டு தான் போறாங்க. அதே மாதிரி நம்ம அண்ணன் வந்து அவன் தம்பிகிட்ட சொல்றான், "என் ஒய்ஃப நீ நல்லா பார்த்துக்கோ. நான் வந்து இப்ப வெளிநாட்டுக்கு போறேன். என்னோட நினைவே அவளுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீ வந்து பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்றான். எ நம்ம தம்பிக்கு அவன் வந்து ஒரு வகையில சொன்னாலும், நம்ம தம்பிக்காரன் வேற வகையில புரிஞ்சுக்கிறான். இப்ப தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அப்ப அண்ணன வந்து போயிட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு ஃப்ளைட் ஏத்தி விட்டு வராங்க. இப்ப இந்த வீட்ல அ நம்ம அண்ணனோட மனைவியும், தம்பி மட்டும் தான் இருக்காங்க. இப்ப 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்படி இருந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு 1 வாரத்துக்கு அப்புறம் தெருவுல இருக்க எல்லாருமே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன அனுப்பிவிட்டு தம்பியும், அண்ணனோட மனைவி மட்டும் வீட்ல இருக்காங்க. இது வந்து எப்படி சாத்தியப்படும்? அப்ப இவங்கக்குள்ள என்ன உறவுகள் போயிட்டுருக்குன்ற மாரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இது அவங்க அண்ணி காதுக்கு தானாவே வருது. அவங்க அண்ணி காதுக்கு வரும்போதே, நம்ம அண்ணி வந்து சுத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு என்ன எங்க உறவ பத்தி தெரியுன்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா, அடுத்த நாள் நைட்டு வந்து அண்ணி வந்து நம்ம அண்ணனோட தம்பிகிட்ட பேசுறான். என்னன்னா, "என்னதான் நடக்குது இங்க? ஏன் நம்மள இப்படி பேசுறாங்க?" அப்படின்ற மாரி பேசி, அவங்க அண்ணி வந்து அந்த நிமிஷம் தான் சொல்றாங்க, "எனக்கும் அவங்க பேசுறது உண்மையானா சந்தோஷம் தான்ற" மாரி அப்ப அவங்க அண்ணி சொல்றாங்க. அவங்க அண்ணி சொல்லும்போது, இந்த பையனுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கு. சரி, அண்ணி சொல்ற மாரி நம்மளும் ஒத்து போலாம் அப்படின்ட்டு. ஆனா, பயமும் இருக்கு அவனுக்கு. சரி, இப்படியே போயிட்டுருக்கும்போது தான், திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வருது. அண்ணன் திரும்பி ஊருக்கு வரப்போறான் அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா, அண்ணன் ஊருக்கு வர காரணத்தினால, இவனும் ஆசைகள அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கான். அவங்க அண்ணிக்கும் அண்ணனுடைய நினைவுகள் இல்லாம, அதாவது அவங்களுடைய கணவருடைய ஒரு இது இல்லாம, அவங்க கணவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அது வந்து கணவரோட தம்பிகிட்ட எதிர்பார்த்தாங்க. திடீர்னு அவங்களுக்கும் ஒரு கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ, அடுத்ததா நெக்ஸ்ட் பார்ட்ல என்னன்றது பார்ப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.